வணக்கம். வாழ்க்கை வட்டத்திற்குள் கல்யாணம். உச்சத்தை தொட்ட பிறகு மீண்டும் ஆரம்ப புள்ளியை தொடுவது தான் வட்டம். இந்த நம் சமுதாயத்திலும் அப்படித்தான். ஒரு காலத்தின் மக்கள் தொகை அதிகரித்து கொண்டே வந்தது. இந்தியா, சீனா ஆகிய நாடுகளில் உலக மக்கள் தொகையில் முதல் 2 இடத்தில் இருந்தன. ஒவ்வொரு பெற்றோருக்கும் 8 முதல் 10 பிள்ளைகள், சில இடங்களில் அதற்கும் மேல் பிள்ளைகள் இருந்தனர். பின்னர் இந்நிலை மாறி 3 அல்லது 2 பிள்ளைகள் என்ற நிலைக்கு வந்தது. பிறகு 2லிருந்து 1 என்ற நிலை மாறி 0 என்ற நிலைக்கு வந்துவிட்டது. அதாவது டிங் கப்பிள்ஸ் என்ற நிலை, குழந்தைகள் இல்லா குடும்பம் என்ற நிலை மெல்ல மெல்ல பரவ ஆரம்பித்தது. 80களிலும் 90களிலும் உள்ள பிறந்தவர்களின் கல்யாணம் சற்று கடினம்தான். நாங்கள் பொருளாதாரத்தில் நன்றாக செட்டிலான பிறகு கல்யாணம் செய்து கொள்கிறோம் என்று பலரும் கல்யாணத்தை தள்ளி போட்டனர். இக்காலத்தில் தான் பெண்களின் எதிர்பார்ப்பும் அதிகமாகி பல ஆண்கள் திருமணமாக நிலைக்கு தள்ளப்பட்டனர். குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்திலோ அல்லது குறிப்பிட்ட ஒரு இடத்திலோ இல்லை இந்த நிலை. உலகெங்கும் கல்யாணம் நடைபெறுவது கணிசமாக குறைந்துவிட்டது. இதற்கு எதிர்பாராத விதமாக தற்போது, அதாவது ஓரிரு ஆண்டுகளில் 22லிருந்து 25 வரை பெண்களும் 25 முதல் 27 வரை ஆண்களும் கல்யாணம் செய்து வருகின்றனர். இவர்கள் முந்தைய 90s கிட்ஸை பார்த்து உஷாராகிவிட்டனர். பழங்காலத்தை போல 25 முதல் 27 வயதிற்குள் கல்யாணம் செய்து கொள்கின்றனர். எனவே வாழ்க்கை ஒரு வட்டம் தானே. 90s கிட்ஸின் திருமணத்திற்கு நாம் அனைவரும் விழித்திருந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர முயற்சிப்போம். என்னால் முடிந்த விழிப்புணர்வு முயற்சியை செய்து வருகிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.